முதல் வார்த்தை பூதாத்மா. பூதாத்மா இல்லை, அதில் முதல் ஸ்லோகத்தில் பூதாத்மான்னு வருது. இப்போ ரெண்டாவது ஸ்லோகத்தில் வர்றது பூதாத்மா. பூதாத்மான்னா என்னன்னு கேட்டால் தூய்மையானவர். பெருமாள் தூய்மையானவர். தூய்மைனா என்னது அப்படின்னா, தமிழில் இன்னும் ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை சொல்லணும்னா அப்பழுக்கில்லாதவர். அழுக்குங்கிறதே இல்லை. எந்த அழுக்கு சார்? இது ஏதாவது நம்ம தூசியால் வர்ற கரைகளால் வர்றதோ எண்ணெய் கரையோ அந்த அழுக்கு பற்றி பேசுகிறீங்களான்னா இல்லை. சமஸ்கிருதத்தில் ஒரு வார்த்தை உண்டு பெருமாளுக்கு, தோஷ தூரன். தோஷங்களால் அவன் ஆக்கிரமிக்கப்பட மாட்டான். ஆனால் எல்லாவற்றிலும் இறைவன் இருக்கிறான்னு நம்ம சம்பிரதாயம் தானே சொல்லுது. தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான்னா, அப்போ நீங்கள் இங்கே சபையில் சொல்லக்கூடிய கூடாத ஒரு இடத்துல கூட இருப்பானான்னு ஒரு பையன் கேட்குறான்னு வச்சுக்கோங்க. ஆமாம், அதுலேயும் இருக்கிறான். ஆனால் அதோடு அவன் இணங்குவதில்லை, இருக்கின்றான். அது ஒட்டிக்கொள்வதில்லை, நீக்கமர நிறைந்து இருக்கிறான். அதாவது ஒரு வயர் வழியாக கரண்ட் பாஸ் ஆகுது, உள்ள ஒரு தாமிர கம்பி இருக்கு. தாமிர கம்பியின் வழியாக மின்சாரம் பாய்ந்து அந்த பல்பு வழியாக வரும் பொழுது அது மின்சாரமாக ஒளியாக மாறுகிறது. சார், அந்த கம்பியே ஏன் ஒளி பாய்ச்சவில்லைன்னு கேட்டால் எப்படி சொல்றது? அந்தந்த இடத்திற்கு தகுந்தாற் போன்று மின்சாரம் இயங்குகிறது. அதுவே ஒரு மிக்சி வழியாக நுழையும் பொழுது அது சுற்றுகிறது, ஃபேன் வழியாக நுழையும் பொழுது சுற்றுகிறது, அல்லது ஒரு ஹீட்டர் வழியாக நுழையும் பொழுது அது அந்த தண்ணீரை வெந்நீராக மாற்றுகிறது. அதுபோல இறைவன் எந்த இடத்தில் இருக்கிறானோ அதற்கு ஏற்றாற் போன்று தன்னை மாற்றிக்கொள்கிறான். ஆனால் அதுவாக தான் மாறுவதில்லை. அதனால தான் ஒரு கதையை மிக அழகாக புராண நிகழ்விலே சொல்லுவார்கள். உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் ஒரு கோயில், ஒப்பிலியப்பன் கோவில் அப்படின்னு. 2 வார்த்தையாக சொல்லுவாங்க. ஒப்பிலியப்பன் முதல்ல இருந்தது, ஒப்பே இல்லாதவன், அவனுக்கு ஈக்குவலண்ட் யாரும் இல்லை அப்படின்னு இருந்தது. அதனால ஒப்பிலியப்பன் பேர் வந்ததுன்னு ஒரு ஷாரர் சொல்கிறார்கள். ஆனால் இந்த புராண நிகழ்வில் என்ன சொல்லப்படுகிறதுன்னா, மார்க்கண்டேய மகரிஷி நெடுங்காலம் தவம் இருந்து ஒப்பிலியப்பன் கோவிலில் வசித்து கொண்டு வந்தார். பக்கத்துலேயே ஒரு துளசி வனம் பண்ணியிருந்தார். அந்த துளசி பாத்தியில் ஒரு நாள் மகாலட்சுமியே அவதரிச்சிருந்தான், குழந்தையா எடுத்துகிட்டு வந்து வளர்த்தார். இப்போ அது எப்படி சார் சாத்தியம்னா, நம்ம ஊரில் குப்பத்தொட்டியில் குழந்தைய அவதரிக்கிறது இல்லையா? குப்பத்தொட்டியில் குழந்தைகள் அவதரிப்பதை நாம் பேப்பரில் பார்க்குறோமே. குப்பை மேடுகள்லையும் அங்கே இங்கேயும் வீசிட்டு போகிறாங்களே, அங்கே மகாலட்சுமி தானாக உத்பவித்திருந்தாள். எல்லாம் சாத்தியம் பெருமாளுக்கு. மார்க்கண்டேய மகரிஷி அதை எடுத்துக்கொண்டு வந்து குழந்தைய வளர்த்து வந்தார். நல்ல கல்யாண பருவத்தில் இருந்தா மகாலட்சுமி. அந்த நேரம் பார்த்து ஒரு முதியவர் வீட்டுக்கு வந்தார். அந்த முதியவர் வீட்டுக்கு வந்து, எனக்கு ரொம்ப பசிக்குது, சாப்பாடு போடுங்கன்னு கேட்டார். உடனே போடுறோம் அப்படின்னு மார்க்கண்டேய மகரிஷி ஆரம்பிக்கும் பொழுது, ஆனால் என்ன கண்டிஷன்னா, எனக்கு ரத்த கொதிப்பு இருக்குது, அதனால் உப்பே இல்லாமல் சமைக்கணும்னார். உப்பு இல்லாமல் சமையலா அப்படின்னு சொல்லி அதுக்கும் சரின்னு சொல்லி சமைத்தார். சாப்பிட்டுட்டு இருக்கும் பொழுது மகாலட்சுமியாக அவதரிக்கப்பட்டிருந்த அந்த குழந்தை பெண் அது வழி அப்படி நடந்து வரும் பொழுது முதியவர் கேட்டார், இந்த பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்களான்னு. மார்க்கண்டேய மகரிஷிக்கு சரியான கோபம் வந்தது. வந்தவர் சாப்பாடு சாப்பிட்டுட்டு போனால், இருக்க இடம் கொடுத்தால் படுக்க பாய் கேட்பது போன்று என்னடா இப்படி கேட்குறாரே அப்படின்னு யோசிக்கும் பொழுது, அந்த மகாலட்சுமியாக அவதரித்திருந்த பெண் சட்டென திரும்பி பார்த்து, அப்பா யார் இந்த இளைஞர்னு கேட்டார். அங்கே உட்கார்ந்திருந்த முதியவர் காணோம். அந்த இடத்துல இளைஞர் இருந்தார். பெருமாளாவே காட்சி கொடுத்தார். இருவருக்கும் திருமணம் நிகழ்ந்ததுன்னு ஒரு புராண நிகழ்வு சொல்லுகிறது. இந்த புராண நிகழ்விலே என்ன பாடம்னா, இன்னைக்கும் அந்த கோயிலில் சுவாமிக்கு நைவேத்தியம் எப்படிப்பட்டதாக இருக்குன்னா, உப்பு இல்லாத பண்டங்கள் தான். அதை பக்தர்களுக்கு தரப்படுகிறது. பக்தர்கள் அதை விரும்பி ஏற்றுக்கொள்கிறார்கள். பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம், பழமொழி என்ன தமிழில், உப்பில்லாத பண்டம் குப்பையிலேன்றோம். ஆனால் அந்த இடத்துல போடுவோமா? அங்கே பிரசாதமாக பாவிக்கிறோம். அப்போ என்ன அர்த்தம்னா, பகவான் அப்படின்னு ஒரு பிரசாதமாக உள்ளே போய், அன்றைக்கே சொன்ன போனால் இல்லை, சாதமாக உள்ளே போவது வெளியே வந்தால் பிரசாதம், ஜலமாக உள்ளே போவது வெளியே வந்தால் தீர்த்தமாக மாறுகிறது. அப்படிப்பட்ட சாம்பலாக உள்ளே போவது வெளியே வந்தால் விபூதியாக மாறுகிறது. அந்த நிகழ்விலே நீ பார்க்க வேண்டும். உப்பில்லாத பண்டம் உள்ளே சென்றது, வெளியே வந்தால் பிரசாதம். அப்போ என்ன நமக்கு இது மூலமாக பாடம்? இறைவன் தூய்மையானவன், தூய்மைப்படுத்துபவன். கூவம் நதி அவ்வளவு சாக்கடை ஓடுகிறது, அதில் கூட பெருமாள் இருப்பாரான்னா, அந்த கூவம் நதி சாக்கடை நீரிலும் கூட இறைவன் உறைந்து கிடக்கிறாங்கிறது தான் நம்ம சம்பிரதாயம், சனாதன தர்மம் சொல்லுது.
ஏன்னா அந்த சாக்கடையாக அவன் மாறுவதில்லை, ஆனால் அதையும் இயக்குபவன் அவனேங்கிறான். மொத்த பிரபஞ்சத்தையும் இயக்குபவன் அவன் தாங்கிறத நமக்கு அந்த பாடத்தை கற்றுக்கொடவில்லை. எஜுகேஷனில் அது இல்லாமல் போச்சு, வராது. நாம் ஏதோ 8 கோள்கள் சொல்கிறோம், 9ன்னு படித்தோம் நாமெல்லாம் சின்ன வயசில். இப்போ அந்த கடைசி கோளை தெரியவே இல்லைன்னு 8 கோளை அங்கீகாரம் பண்ணி சூரியனை சுற்றி 8 கோள்களுங்கிறோம். இன்றைக்கி அந்த அறிவியல் வளர்ந்து வளர்ந்து பிரபஞ்சம்னு ஒரு பேச்சை பேசுது. இந்த மாதிரி கோள்கள் இல்லாமல் இன்னும் எவ்வளவோ கோள்கள் இருக்குது. அந்தந்த சூரியனுக்கு சுற்றிலும் பல கோள்கள் சுற்றுகிறது. அதில் ஏதாவது ஒரு கோளில் பூமியில் இருக்கக்கூடிய மனிதர்கள் போன்று அதை விட அறிவு படைத்தவர்கள் வசிக்கலாம்னு இன்றைக்கி அறிவியல் சொல்லுகிறது. நாம் என்ன சொல்கிறோம், அதை தான் மேலுலகம்ங்கிறோம், வைகுண்டம்ங்கிறோம். பெருமாள் அங்கே தான் இருக்கிறாரு அப்படின்னு நம்ம இந்து சனாதன தர்மம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறது. நாம் நம்புகிறோம். நம்புவர்களுக்கு தான் இந்த கதைகள்லாம். எனக்கு நம்பிக்கை இல்லைன்னா போயிடலாம், அவ்வளோதான். அப்போ நம்பி இங்கே உட்கார்ந்திருப்பவர்களுக்கு இந்த நிகழ்வு. அதனால தான் பூதாத்மனே நமஹா, தூய்மை ஆக்குபவன், நம்மளை தூய்மைப்படுத்துகிறான். பாருங்கள், ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்து நம்ம பேச போகிறோம். மனசு எவ்வளவு தூய்மையாகுதுன்னு யோசிச்சு பாருங்க. அந்த தூய்மை தான் நம்ம எதிர்பார்க்கிறது. அதுக்கு அடுத்தது பூதாத்மனே, பூதாத்மா பரமாத்மாச்சா, பரமாத்மனே நமஹா.